அதாவது எங்கிற மென்னான்னு சொல்லுவேன் எங்கள் சமுதாயம்னு சொல்கிறேன். ஏன்னா எங்கள் சமுதாயத்தில் என்ன பிரச்சனைனா இப்போ நாங்கள் புலம்பெயர்ந்து வந்தாலும் இங்கே இன்டிகிரேட் பண்ணி இல்லை. நிறைய பேர் இங்கே வந்து டாய்ச் சிட்டிசன்ஷிப் இருக்குமான டாய்ச் கதைக்கு தெரியாது. அவ இந்த கல்ச்சரோட பழகுறீங்க. அதனாலே சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு வழிகட்டு போய்கொண்டிருக்கே அது ஒரு கஷ்டத்தில் நாங்கள் நிறைய அனுபவங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் பெண்களோட ஒற்றுமையோட ஒரு பிரச்சனையோ தான் என்னவாவது ஒரு விதத்தில் தான் முன்னேறணுமோ பொருளாதார ரீதியாகவோ அல்லது தனியாக தன்னுடைய குடும்பத்தை நடத்த வேணுமோ என்னென்னாலும் முதல் சிந்திக்க வேணும். நான் இதில் இருந்து ஈஸியாக இங்கே எவ்வளவோ வழி இருக்கு. ஒரு பாசத்தை வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் இருக்கும். சிலது வந்து இவங்க மிஞ்சி வந்துருவாங்களோ என்ற ஒரு சவாலும் இருக்கும். ஆரம்பத்தில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. நான் வந்து இப்போ வந்து ஏஐ அதாலெல்லாம் பிள்ளையான வீடியோஸும் கேர்ள்ஸை பற்றி போடலாம். அது பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்கு. என்ன ஃபோட்டோஸ் மட்டும் இருந்தால் ஏஐல இன்னும் இந்த மொழியை நாங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியல. வயசா being taken seriously, or for people to believe that I know something, that I'm educated because of what I look like. So it's like regular racism. புதுசா ஒரு தையல்காரன் வந்திருக்கார். எல்லாரும் அதைத்தான் கூட சொல்றாங்க. Sometimes you cannot think fast enough to answer simply you would answer in your own language. நிறைய விஷயங்களை சாதிக்க இல்லாம இருக்கு. எல்லாருக்கும் சொல்றோம், இப்போ வேலைக்கு போறோம், 8 மணிக்கெல்லாம் வேலைக்கு போறோம். வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க வீட்டை வேலையை பார்க்கறது, பிள்ளைகளை பார்க்கறது என்ன சரியா சமுதாயத்தில் இருக்கிற மற்ற இதெல்லாம் சேர்ந்து இங்கே தான் லாங்குவேஜ் படிக்கணும், இங்கே தான் இதில் எல்லாமே அது கொஞ்சம் சவாலாக வேலைக்கு போகணும், பிள்ளைகளை பார்க்கணும் எல்லாம். ஒரு வண்டி அந்த டிரைவர் அம்மா ஹவுஸ் பண்ணும் போது அந்த ஒரு கீழ்த்தனமாக பார்க்குற விஷயங்கள், இவ இப்போ படித்து என்ன சாதிக்க போறா. நீங்கள் சொல்லுங்க, என்னென்ன சவால்களை ஜெர்மனியில் இருக்கிற தமிழ் பெண்கள் எதிர்கொள்கிறாங்க? அது வந்து பிள்ளைகளை அவங்களே பார்க்கணும், கூட வேலைக்கு போனாலும் வீட்டு வேலை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். தனியாக கிவ் அப் பண்ணாமல் எல்லாத்தையும் செய்யணும். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஆம்பளைன்ற சப்போர்ட் இல்லாட்டிக்கும் நீங்கள தனியாக சமாளிப்பீங்களா? ஐயா சமாளிக்கணும் ஆனால் நிச்சயமாக ஆண் பெண் சரிக்கரவாசியன் அவங்க வந்து அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி போகணும். சரி, ஆனால் வேறு விதமான பிரச்சனைகள் இந்த சவால்கள் வந்து ஜெர்மனியில் தமிழ் பெண்களுக்கு ஒவ்வொரு இப்போ 3ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து இங்கே பிறந்த தமிழ் பிறந்த பிள்ளைகள், இன்னொன்று வந்து கல்யாணம் கட்ட இடையில் வந்தாக்கள், இன்னொன்று வந்து ஆரம்பத்தில் கணவனையோ அப்பா அம்மாவோட வந்தாக்கள். அப்போ இதில் 3 விதத்திலையும் ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட சவால்கள் இருக்கும். அப்போ நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்களன்னு எனக்கு தெரியாது. அதான் இப்போ உங்களுக்கு என்ன சவால் வரும்? இப்போ நீங்கள் நாளைக்கு விடிஞ்சா திங்கக்கிழமை நாளைக்கு உங்களுக்கு என்ன சவால் வரும்? நான் வந்து இடையில வந்தேன், நடுத்தர இதில் வந்தேன். அப்போ வந்து இங்கே தான் லாங்குவேஜ் படிக்கணும், இங்கே தான் இதில் எல்லாமே பழகணும். அப்போ அது கொஞ்சம் சவாலாக இருந்தது. ஆனால் அதை தாண்டி வந்துட்டீங்க. ஒரு சாதனை பெண். வாழ்த்துக்கள். நன்றி. தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, நான் என்ன கேள்வி கேட்குறேன்னு சொல்லிச்சேன்னா, இப்போ ஜெர்மனியில் வாழக்கூடிய தமிழ் பெண்கள் வந்து என்ன விதமான பிரச்சனை என்று நாங்கள் சொல்ல வேணாம். வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக பார்க்காம நாங்கள் அதை ஒரு சவால்களாக பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தவிர்த்து கொண்டு போகலாம். அப்போ என்ன விதமான சவால்களை எதிர்பார்க்கணும், எதிர்கொள்ளினோம்? உலக தமிழ் பெண்களுக்கும் எனது பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் இந்த கருத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு மிகவும் சந்தோஷம். முதலாவது, எமது நாட்டை பொறுத்தவரையிலேயே கூட இப்போது எந்த ஒரு தடையும் இருப்பதாக நான் எண்ணவில்லை. அதுக்கும் இந்த வெளிநாட்டில் பெண் என்ன தனக்கு ஒரு பிரச்சனையோ தான் என்னவாவது ஒரு விதத்தில் தான் முன்னேறணுமோ பொருளாதார ரீதியாகவோ அல்லது தனியாக தன்னுடைய குடும்பத்தை நடத்த வேணுமோ என்னென்னாலும் முதல் சிந்திக்க வேணும். நான் இதில் இருந்து ஈஸியாக இங்கே எவ்வளவோ வழி இருக்குது. ஒரு பாசை தெரியணுமெண்டா இங்கே அரசாங்கம் அதுக்கு உதவி செய்யுது. அவர்கள் பாசையை படிக்கிறதுக்கு அந்த பாசையை படித்து கொண்டு ஏதாவது ஒரு தொழில்துறை தேர்றது கூட இங்கே அரசாங்கம் கண்டிப்பாக உதவி செய்யுது. அப்போ எல்லா விதமான சவால்களை சமாளிக்கிறதுக்கான வழிவகை
வழிவகைகள் இருக்கு, வழிவகைகள் நிறைய வழிவகைகள் இருக்குது. பாசக்குடி தெரியாட்டியும் ஆரம்பத்துல ஒரு மொழிபெயர்ப்பாளரை அரசாங்கமே இங்க காசு கொடுத்து இலவசமாகவே வழங்குது. அந்த மொழிபெயர்ப்பாளரோட உதவியோட ஆரம்பத்துல கதைச்சு தங்களோட தேவைகளை நிறைவேற்றி ஒரு பாசையை படிச்சு ஒரு வேலையை தேடி சொந்த சம்பாத்தியத்துல தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகலாம். ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது, நிச்சயமா பயப்படாம இருந்தா கடைசி வரைக்கும் தங்களோட வாழ்க்கையை கொண்டு போகலாம். முதலாவது பெண் வந்து சுய சம்பாத்தியத்தை தன் சொந்த காலில் நிற்கணும். யாரையும் ஒரு சார்பு நிலையை கொண்டு வரக்கூடாது, யாரோடையும் அண்டி இருக்கக்கூடாது. அது ஆணா இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாரையும் அண்டி இருக்கக்கூடாது. இப்போ ஒரு நாட்டையே எடுத்துக்கொண்டோம்னா நாங்கள் இப்போ இவ்வளவு காலம் இந்த உக்ரைனை அண்டி இருந்தது வந்து யுத்தத்துக்கு பிறகு இவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துது. கண்டிப்பா அப்படியே ஒரு தனிப்பட்ட மனிதன் வாழ்க்கையில பார்க்கல, நீங்கள் யாரையும் அண்டி இருந்தால் திடீரென அந்த அண்டி இருக்கிற பர்சன் இல்லாம போற காலகட்டத்துல நாங்கள் வந்து தனிச்சு போடுவோம், விட்டு போடுவோம், ஒன்றுமே செய்யலாத ஒரு நிலைமை. ஒரு சார்பு நிலை வாழ்க்கையை நாங்கள் ஒரு காலமும் வாழக்கூடாது. என்னென்னாலும் எங்களால முடியும், எதையும் செய்ய முடியும். அதுக்காக குடும்பம் தேவையில்லை, கணவன் தேவையில்லை, பிள்ளைகள் தேவையில்லை, சமுதாயம் தேவையில்லை என்று நான் சொல்லுவேன். எல்லாரும் முக்கியம். ஆனால் நாங்கள் அவர்களை வழிநடத்துறவர்களாக, அவர்களுக்கு உதவி செய்யறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் யாரையும் சார்ந்து பெண்கள் வாழக்கூடாது. அதுதான் எங்கட தமிழ் சமுதாயம் வந்து தாய் வழி சமுதாயம். ஆரம்பத்துல பெண் தான் எல்லாத்தையுமே கட்டி எழுப்பின சமுதாயம். அந்த மரபணு வந்து எங்களுக்கு இருக்குது. நாங்கள் இதுக்காகவும் பயப்பட்டு கொண்டு இருக்க கூடாது. இதுதான் இந்த கருத்து. நன்றி வாழ்த்துக்கள். சரி, இப்போ என்னன்னா ஜெர்மனியில் வாழ்ற தமிழ் பெண்கள் எதிர்கொள்கிற சவால்கள் என்ன? உங்களுக்கு வேலைக்கு போகணும், பிள்ளைகளை பார்க்கணும், எல்லாமே நிறைய விஷயங்கள் போராடணும். அதை பிரச்சனையா பாக்குறீங்களா, சவாலா பாக்குறீங்களா? பிரச்சனை அதை விட வேற விதமான சவால்கள் எதுவும் நீங்கள் இருக்கிறதா பாக்குறீங்களா? இதெல்லாம் இது அப்படி சவால்கள் வந்தா அதை எப்படி எதிர்கொள்ளலாம் யோசிக்கிறீங்க? என்ன வாழ்க்கைண்டா போராட்டம் தானே, சந்தோஷத்தோட. சரி, உங்களுக்கு வாழ்க்கை உண்மைதான். அப்படித்தானே. நன்றியா. வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சாதிக்கலாம், சமாளிக்கலாம். இந்த பெண்களை பார்த்து ஒரு உதாரணமா எடுத்துக்கொள்வோம். என்ன சரி, பெண்களுக்கு நாங்கள் என்னத்தை செய்தா அவங்கள முன்னேற்றி கொண்டு போகலாம்? ஒரு ஆண்களா நாங்க இருக்கல, அவங்களுக்கு எதிராக எதுவுமே செய்யாம இருந்தாலே அவங்க செய்யற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணா சரி. அப்ப அவங்களுக்கு வாழ்த்தை சொல்லி கொண்டு நாங்கள் அப்படியே போவோம். அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். சரி, இப்போ இன்றைக்கு என்ன கேள்வின்னு சொல்லிச்சுன்னா, ஜெர்மனியில் வாழக்கூடிய தமிழ் பெண்கள் என்ன விதமான சவால்களை எதிர்கொள்ளினோம்? சவால்கள் என்றா இப்போ நான் அதை பிரச்சனை என்று சொல்லி ஃபொமுலியன் பண்ண இல்லை. பிரச்சனைன்னு எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா எல்லாம் பிரச்சனை தான். சவால் என்று எடுத்தோம்னா அதை நாங்கள் சஃப் பண்ணி கொண்டு போகலாம். என்ன இப்போ 3 விதமாக பார்க்கலாம். சுபாஷ்பீல் இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள், இடையில் வந்தாக்கள் வெளிநாட்டுக்கு பெண்கள், சரியா, தமிழ் பெண்கள், பிறகு ஆரம்பத்தில் அப்பா அம்மாக்களோட ஹஸ்பண்டோட சேர்ந்து வெளிநாடு வந்தாக்கள். இவங்களுக்கு தனித்தனி விதத்தில் ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் வேறு சவால்கள் இருக்கும். ஸ்ப்ராக ப்ராப்ளமாக இருக்கலாம், இப்படி நிறைய. என்ன அப்போ அந்த சவால்கள் என்னென்ன சவால்கள் அதை நீங்கள் சொல்லுங்கள், அதை எப்படி நீங்கள் சஃப் பண்ணலாம்? சவால்கள்னு சொல்ல போனால் இங்கே பிறந்த தமிழ் பெண்களாக இருக்கட்டும், இல்லாட்டி இலங்கையிலிருந்து வந்தாக்கள் இருக்கட்டும், ஒரு உதாரணத்துக்கு எங்கள் அம்மா அப்பாவையில கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி சிஸ்டர் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே. நாங்கள் வந்து நான் இங்கே பிறந்து வளர்ந்தாலும் ஒரு 2 கலாச்சாரத்துக்குள்ள இருந்து வளர்கிற ஒரு பிள்ளை. அதாவது இங்கே வெஸ்டர்ன் ஸ்டைலாகவும் இருக்கட்டும், எங்களோட ஈழ ஸ்டைலாகவும் இருக்கட்டும். இதில் நாங்கள் என்ன எதிர்கொள்கிறோம்னா, ஒரு பெண்ணாக வந்து சில விஷயங்கள் நாங்கள் எப்பயே மாற்றிடாத ஒரு இதாக இருக்குது. எவ்வளோதான் நாங்கள் முயற்சி செஞ்சாலும் அந்த ஒரு பெண் இவா என்ன செய்கிறா, இவாள முடியுமா, அப்படி ஒரு இது எப்பயுமே எல்லார்ட்ட மைண்ட்லேயும் இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதை எதிர்கொள்றதுக்கு வந்து யார் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. நாங்களாக தான் அதை கையில் எடுத்து செஞ்சுட்டே போகணும் எவ்வளோ சொன்னாலும். ஏன்னா நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு போனால் தான் நிறைய பேர் எங்களையே ஒரு உதாரணமாக பார்த்து அவங்களும் அடுத்த ஸ்டெப் வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஜெனரேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி எங்களுக்கு மூத்த ஆக்களாக கூட இருக்கட்டும். இருக்கட்டும். யா
நீங்கள் என்னென்னா இப்போ இந்த இடத்துல நிறைய வந்து இப்போ சாதிச்சு கொண்டு வாரீங்க உங்களை மையங் அதோட இப்போ நீங்கள் நிறைய விஷயத்தில் ஒரு பிஸ்னஸ் விஷயத்துலேயும் நிறைய சாதிச்சு கொண்டு வாரீங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன சவால்கள் இருக்குது அதை சொல்லுங்களேன். என்ன சவாலுண்டா ஆரம்பத்தில் வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. எதிர்ப்பு வந்து சில பாதையெல்லாம் இருக்கும். ஒன்று வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் இருக்கும். சிலது வந்து இவங்க மிஞ்சி வந்துடுவாங்களோ என்ற ஒரு சவாலும் இருக்கும். ஆரம்பத்தில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. பட் நான் வந்து எப்பயும் யோசிச்சது நான் எந்த வழியிலே போகலாம்ண்டு. சில நல்ல உள்ளங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், எக்ஸ்டெண்ட் பீப்புளாக இருக்கட்டும், அவங்க தந்த சப்போர்ட்டால தான் நான் இந்த பாதையை இப்போ 3 வருஷமா போயிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி, நல்ல விஷயம். நன்றி. நன்றி. பெண்களுக்கு ஜெர்மனில் இப்போ இளம் வயசில் இருக்கிறாங்களோ இல்லாட்டி எங்கள் அம்மா அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற பெண்களோ இங்கே இந்த நாட்டுக்கு வந்து எங்களை வளர்த்து எப்படி ஒரு முன்னேற்றத்துக்கு வாரதுக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஜெர்மன் வாழ்க்கை வாழ்கிறது எங்கள் தமிழிடம் ஒரு பொற்காலத்துக்கு வாழ்கிறதாண்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால இப்போ நாங்கள் வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு வழிகட்டு போய்கொண்டிருக்கே அது ஒரு கஷ்டத்தில் நாங்கள் நிறைய அனுபவங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் பெண்களோட ஒற்றுமையோட நிலாவோ இல்லாட்டி மெட்ட பிஸ்னஸோட நிறைய எம்பவர்மெண்ட்டில் இருக்கிற பெண்களுக்கு நான் சொல்கிறேன், ஒற்றுமையோட நாங்கள் நல்ல முன்னுக்கு வரலாம். சரி, அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஆம்பளைகள் உங்களுக்கு இப்போ உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், இல்லாட்டி சகோதரன்களாக இருக்கலாம், அவங்க உங்களுக்கு எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணுனா நீங்கள் உங்களோட முன்னேற்றத்துக்கு அது ஒரு பாதையை ஓப்பன் பண்ணும்? சப்போர்ட் இல்லாமல் நான் இங்கே நிற்கல. அது இப்போ எனக்கு ஹஸ்பண்டும் எனக்கு ஒரு குடும்பம் சின்ன மகள் இருக்கிறபடியா அவரோட சப்போர்ட்டும் எங்கள் அண்ணா மேற்படுத்தாங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு சார்பாக இருக்கிறது. இல்லாமல் நாங்கள் இந்த வாழ்க்கையில எப்படி இருக்கு. நிச்சயமா. நல்ல விஷயம். ஓகே, அப்போ நன்றி. என்னென்னா இப்போ ஜெர்மனியில் வாழக்கூடிய தமிழ் பெண்கள் என்ன விதமான சவால்களை சந்திக்கிறாங்க, இதுதான் இப்போ நான் கேட்குறது. என்ன விதமான சவால்கள்னா இப்போ பெண்கள் எப்போவுமே சவால்கள் தானே. உண்மைதான். குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, பெற்றோரை பார்க்குறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பெண்கள் கூட அவையால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யணும். என்ன இப்போ உதாரணத்துக்கு என்ன, இப்போ வேலைக்கு போகிறோம், 8 மணிக்கெல்லாம் வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க வீட்டை வேலையை பார்க்குறது, பிள்ளைகளை பார்க்குறது என்ன சரி, சமுதாயத்தில் இருக்கிற மற்ற இதெல்லாம் சேர்ந்து ஏதாவது ப்ரோக்ராம்கள் இருந்தாலும் அதற்கு சென்று அதை ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே செய்யணும். பெண்கள் கூட ஒரு பவரான ஆக்கள் தான் சொல்லுவாங்க. உண்மைதான். அப்போ நீங்கள் என்ன விதமான ஆதரவு சப்போர்ட் வந்து ஆம்பளைன்ற சைட்ல இருந்து வந்தால் பெண்களுக்கு முன்னேற்றத்துக்கு நல்ல மண்டு எதிர்பார்க்குறீங்க? சப்போர்ட் பண்ணினாலே போதும். அதாவது ஒரு பக்கத்தில் நான் இருக்கிறேன் நீ செய் என்று சொன்ன அந்த வார்த்தையே போதும் மனைவான பெண்களுக்கு. ஏன்னா அவைகளுக்கு அந்த மன அளவில் தைரியம் இருக்குது. என்னால் ஒரு ஒரு ஹஸ்பண்டாக இருந்து சொல்லிக்கல அவைகளுக்கு வந்து இன்னும் ஒரு உற்சாகம் இருக்கும், தான் இன்னும் செய்யணுமென்று. அந்த இதனால் அவை இருக்கிறேன்னு சொன்னாலே போதும். அதான் இப்போ நிசாந்தன் சொன்ன மாதிரி, நிசாந்தனோட அவர் சொன்னார், நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தாலே போதும், அவங்கள தடை ஓடாமல் இருந்தாலே போதும், அவங்க முன்னேறி கொண்டு போவாங்க. அவங்க செய்ய வேண்டிய அவைகள் விருப்பமானதை செய்ய விட்டாலே போதும். விட்டு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை போதும். இல்லை இப்போ என்னண்டா, இப்போ நீங்கள் இங்கிலாண்டில் வாழ்கிற தமிழ் பெண்களாக இருக்கட்டும், ஜெர்மனியில் வாழ்கிற தமிழ் பெண், இப்போ வேறு நாடுகள் எடுக்கல, இப்போ ஜெர்மனியில் தமிழ் பெண்களுக்கு வரக்கூடிய சவால்கள் இங்கிலாண்டில் வந்து சில நேரத்தில் குறைவாக இருக்கலாம். ஏன்னா அங்கேருந்து வந்தோன்னா அந்த மொழி பிரச்சனையும் ஒரு பிரச்சனையாக இருக்காது, சவாலாக இருக்காது. ஈஸியாக ஒரு 6 மாதத்தில் படிச்சுட்டு போயிட்டு முன்னேறிட்டு இருப்பினோம். அப்போ அப்படி நிறைய சவால்கள் வந்து நாட்டுக்கு நாடு வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு இருக்கேனே, தமிழ் மக்களுக்கு இருக்குது. அதோட பெண்களுக்கு வந்து இப்போ சில பேர் வந்தோடனே வீட்டுக்குள்ளேயே இருப்பினோம், 25 வருஷம் இருப்பினோம். இப்போ ஒரு ஆள் பஸ்ஸில் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு போக தெரியாமல் இருப்பினோம். ஆனால் 5 வருஷம் வந்த பெண் டக்குன்னு பிக்கப் ஆகி ஒரு ஓன் பிஸ்னஸில் ஒரு பெரிய லெவலில் போகிற அளவுலையும் இருக்குது. அப்போ இந்த நிறைய சவால்கள் இருக்குன்னு அதைத்தான் நான் கேட்டேன். அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு எதுவும் அப்படி என்னென்ன இதுகள் இருக்காண்டு ஒவ்வொருவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு சவால்கள் இருக்குன்னு தானே? ஏன்னா சவால்கள் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து வந்தபடி எங்களுக்கு அந்த மொழி பிரச்சனை இருக்கே இல்லோ. அப்போ இப்போத்தி அந்த பழைய தாய்மார்கள் இருக்கிறது தான் வரையில பாஷையும் தெரியாது. அவையிலே நிறைய விஷயத்த எங்களுக்காண்டி அந்த கஷ்டப்பட்டாவது எங்களுக்காண்டி முயற்சி செய்திருக்கு. நம்ம அதை மாதிரி இப்போத்தி பெண்களுக்கு வந்து அது ஈஸி மாதிரி படிக்க வெளியூர்லேருந்து வந்தாலும் அவங்களுக்கு வேலைக்கு பாடையில்
பாஷையை படிச்சுட்டு வாங்கன்னு என்ன படிச்ச முயற்சி கூட இப்போதைக்கு பெண்களுக்கு சாதிக்கணும்ன்ற முயற்சி கூட உண்மையான இருக்குது. அந்த காலத்துல எல்லாம் அம்மாமார் கூட வீட்டு வேலைகள் அது அப்படி பிள்ளைகளை பார்த்து வளர்ந்தது தவிர இப்போ வந்து கூட முயற்சிகளும் இருக்குதானே, அதோட கூட வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நாங்கள் இப்போ ஒரு படிப்பு துறையில் சாதிக்கணும்னாலும் செய்யலாம், இல்லை ஒரு சமையல் துறையில் சாதிக்கணும்னாலும் எல்லாமே அதுகளுக்கு இருக்குது செய்யக்கூடிய அளவுக்கு. அதனால இப்பத்தி பண்ணலாம். நன்றி நன்றி, நல்ல விஷயம் சொன்னீங்க, நன்றி. விஷயம் இல்லை அது மட்டும் இல்லை, இப்போ வந்து அந்த ஏஐ அதாலெல்லாம் பிள்ளையான வீடியோஸும் கேர்ள்ஸை பற்றி போடலாம். அது பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்கு. என்ன ஃபோட்டோஸ் மட்டும் இருந்தால் காணும் ஏஐயில் ஜெனரேட் பண்ணி பிள்ளையான வீடியோஸ் எல்லாம் செஞ்சு போடலாம். ஏதாவது அது ஜெனரேட் பண்ணி போடுறதுல மிரட்டலாம் அவங்க. நிச்சயமா நீங்கள் சொல்கிற இந்த பிரச்சனை வந்து இப்போ இருக்கிறதையும் விட இன்னும் இது பெரிய பூதாகரமாக வரும். அப்போ எல்லா பெண்களும் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் போடுறது வீடியோண்டே நிச்சயமாக கவனமாக இருக்கும். அது உண்மையாக கவனமாக இருக்கணும். அதான் அப்படி அந்த பிரச்சனையால வந்து வேற கேர்ள்ஸ் வந்து என்ன போட்டோஸ் போஸ்ட் பண்றதுக்கும் பயப்படுறாங்க. நிச்சயமா அதை அவாய்ட் பண்ற நல்லமன்னு நான் நினைக்கிறேன். குறைக்கலாம். நெடுக போடுறது வந்து கொஞ்சம் ஆபத்தா இருக்கும். எல்லாம் பிரைவேட்டா ஃபுல்லா விடுறதும் கொஞ்சம் இதுதான். அதை பார்த்து செஞ்சா சரி. உண்மை நீங்கள் சொன்ன பெரிய விஷயம் அது. நன்றி, சந்தோஷம். எல்லா உமன்ஸும் ஸ்ட்ராங்காக இருங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. பாய். ஜெர்மனியில் நீங்கள் சந்திக்கிற தமிழ் பெண்கள் சந்திக்கிற சவால்கள் ஏதாவது ஒன்றை சொல்லலாம். நான் இங்கே வந்து 40 வருடங்கள் கடந்து விட்டேன். கிட்ட வச்சுக்காதீங்களா? எனக்கு பொதுவாக பெருசாக சவால்கள் என்று எனக்கு ஒன்றுமில்லை. பொதுவாக என்னை பொறுத்த மட்டும் என்னோட பழகிற எல்லோரும் மிகவும் அன்பாகத்தான் எல்லோரும் பழகிறார்கள். இப்போ நான் ஆக்களோட பழகிறத மட்டுமென்று கேட்க இல்லை. இப்போ வேலை வாய்ப்பாக இருக்கலாம், பாச பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்டி இப்போ அப்படி நிறைய பிரச்சனை என்று நான் சொல்லாமல் அதுகளை சவாலாக பார்க்குறேன் நான். ஆனால் ஒரு கவலை ஒன்று என்னென்னா, நான் அங்கே ஒரு ஆயுர்வேத வைத்தியர் டிஏஎம் முடிச்சுட்டு டிப்ளமா ஆயுர்வேதிக் மெடிசன் முடிச்சு தான் இங்கே வந்தேன். நான் எனக்கு தொடர்ந்து இங்கே படிக்க முடியாமல் போயிட்டு குடும்ப சூழல் பிள்ளைகளை பார்க்க வேணுமன்றதால அது ஒரு கவலை மேலே. அதில் இந்த படித்த படிப்புக்குரிய வேலையை பார்க்க முடியாமல் போச்சு ஒரு கவலை. ஆனால் ஜெர்மனியில் வந்து அந்த காலத்தில் இந்த சர்டிஃபிகேட்டை அக்செப்ட் பண்ண இல்லை அவங்க. ஆனால் இப்போ அக்செப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் டாக்டராக அங்கே இருந்தால் இந்திய டாக்டராக வேலை செய்யலாம். வந்த புதுசில் நாங்கள் கணக்கு பிள்ளையால் விட்டுட்டோம். ஆனால் அது ஒரு மனதில் ஒரு கவலையோடைய. ஆனால் நான் இங்கேயும் இப்போ தொடர்ந்து உபவாசம்லாம் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். ஆசிரியராக பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியாக படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். அது ஒரு மன திருப்தி. சரி, நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்களா. ஜெர்மனியில் வந்து 3-4 விதமான ஜெனரேஷன் இருக்கு தமிழ் பெண்கள். இதுல தமிழ் பெண்கள் வந்து ஜெர்மனியில எதிர்கொள்ற சவால்கள் பிரச்சனை என்று நான் சொல்லாம அதை சவால் என்று ஃபார்முலியன் பண்றேன். உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். எதா இருக்கலாம், வேலை வாய்ப்பு பிரச்சனையிலிருந்து எதாவும் இருக்கலாம். அது அதுல எதை நீங்க மெயினா சொல்றீங்க, அதுக்கு என்ன செய்யலாம்? கொண்டது இந்த சமூகத்துக்கு நாங்கள் என்ன பிரச்சனை சொல்றீங்க. அதாவது வயசு இப்படி பார்த்தோம்னு சொன்னால் நான் எதிர்கொண்ட சவால்னா அடிப்படை மொழியில இருந்து எங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் நிறைய சவால் எதிர்கொண்டு அடுத்த எங்களோட பிள்ளைகள், அதாவது எங்களோட மகள் எடுத்துக்கொண்டோம்னா அவ ஒரு இன்னொரு இனம் பண்ணாங்க. நாங்கள் வெளியில பேச எல்லாமே சமமாக தான் இருக்கணும் தான் நாங்கள் சொல்லிக்கொண்டோம். ஆனால் பிள்ளைகள் யூனிவர்சிட்டி என்று படிக்க போனதுக்கு பிறகு படிக்க எதிர்கொண்ட சிக்கல்கள் நிறம் அவர்கள் போன்ற உடம்புல எதிர்கொண்ட சிக்கல்கள் அதே போல இப்போ வளர்ந்த வேலைகள் செய்யலாம். ஆனால் இப்பயும் இடத்துக்கு போகல அந்த பிள்ளை கேட்டதுக்கு இப்பயும் போராடி கொண்டு இந்த மாதிரி மாற்றங்கள் பெருசாக எல்லாரும் உடம்பு வந்து சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் சமையல் அப்படி இல்லை, தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதுக்கான அந்த தொடர்ந்து நாங்கள் பேச அந்த பொது படிக்கின்றது எங்களுக்கு பேச இல்லை. அதை இப்ப இன்னைக்கோட இந்த அமைப்பு அதை செய்து கொஞ்சம் இதை பற்றி பேசலாம். நல்ல விஷயம், நன்றியா. சவால் சகோதரர்கள் எல்லாரும் ஊரில் நிற்கலாம். இங்கே அண்ணன் தம்பி அக்காமா எல்லாருமா பழகணும். எல்லாரும் எல்லாரும் சகோதரியாக பார்க்கணும். உண்மைதானே, நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் தான் இங்கே இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் நல்ல ஒரு குடும்பம், ஒரு அம்மா அப்பாவுக்கு எல்லாரும் ஒரு பிள்ளைகளாக பழகணும். உண்மை அதான், நாட்டில் இருந்துட்டு இங்கே வந்துட்டு நாட்டில் இருக்கிற மாதிரியே இங்கே இருக்கலாம்.
இருக்கலாது. அதுவும் ஒரு சவால் தானே. ஏன்னா அப்போ சகோதரங்களை பிரிஞ்சிருக்கிற, சொந்த பந்தங்களை பிரிஞ்சிருக்கிற உங்களை பார்த்தா நாங்கள் ஒரு தம்பியா வளரணும். உண்மைதானக்கா. ஒரு அண்ணனை பார்த்தா ஒரு அண்ணன் வளரணும். அப்படி அவைகளும் சகோதரியா பார்க்க வேண்டும். நிச்சயமா அதுவும் சரியான முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. மற்ற பிள்ளைகளும் எதிர்காலமும் அதே மாதிரி தமிழும் கலாச்சாரமும் பண்பாடும் அதெல்லாம் சமாளித்து கொண்டு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதும் ஒரு சவால். என்ன சரியா? நன்றியா. உங்களுக்கு இந்த நாட்டில் என்ன சவால் இருக்கு? வணக்கம். சவால் என்று சொல்லி சொன்னா முதலாவது மொழி. உண்மைதான், அது பெரிய சவால். என்ன பெரிய சவால் அது எங்களுக்கு. இன்னும் தான் அந்த மொழியை நாங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியல. வயசா இல்லை என்று சொன்னால் என்ன தெரியல. வீட்டு சுமையால், வேலை சுமை எல்லாம் தான் காரணம். அந்த மொழியை கற்றுக்கொண்டாலே எல்லாம் ஓரளவுக்கு சாதிக்க முடியும்ன்றது என்ற கருத்து. நல்ல விஷயம். நன்றி. இந்த நாட்டில் வந்து தமிழ் பெண்கள் ஜெர்மனியில் எதிர்கொள்கிற சவால்கள் நாங்கள் இல்லை. இப்போ என்னென்னா, இப்போ நான் என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குண்டா 1008 பிரச்சனைன்னு பார்க்காம அதை சவாலாக எடுத்தால் தானே நாங்கள் தொடர்ந்து போகலாம். முதலாவது வந்து பாசப்படிக்கணும். பாசை இல்லாட்டி எப்பவும் நாங்கள் கணவரையோ பிள்ளையரையோ தங்கி இருக்கணும். அந்த சவாலை முதல் வந்தவுடனும் அதை நான் படித்ததால் 30 வருஷமாக இருக்கிறேன். வந்து 6 மாதம் தான் படித்ததால் அந்த சவாலை நான் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்குது. கணவருக்கு நேரம் இருக்கோ இல்லையோ, பிள்ளைகள் செய்தாலும் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் வேலை, அதால் அந்த சவால் இருக்குது. மற்றது பெண்கள் சில பேர் சொல்லுங்க நம்ம தனிச்சு பாடையிலாம், ஆனால் அந்த சவாலை ஏற்றுத்தான் ஆக வரும். நிச்சயமா. ஏன்னு சொல்லி சொன்னால் கணவர் இருந்தாலும் அவருக்கு வேலை, வீட்டு பொறுப்பு, நாங்களும் வேலை செய்கிறோம். ஆனால் அந்த சவால்களை ஏற்கிறது தான் பெண்களுக்கும் நல்ல இது. அது மாதிரி எத்தனையோ பெண்கள் தனியாக பிள்ளைகளை வளர்க்கிறாங்க. அவர்களுக்கு இன்னும் புரித சவால் வேலை, புள்ளி. அது சில நேரத்தில் கணவர் இருந்தும் அவருக்கு நேரம் இல்லாத காலத்தில் இல்லாதால வேலைப்பழு காரணத்தால் அந்த பெண்களே வீட்டு வேலை செய்து பிள்ளையை பள்ளிக்கூடம் கொண்டே விட்டு அதையும் ஒரு பார்ட் டைமாக செய்து சமைச்சு பிள்ளைகளுக்கு அதுக்கு உதாரணமே நான் தான். அப்போ பார்த்தீங்களா? அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய சவால். என்ன 37 வருஷமாக நான் ஜெர்மனியில் இருக்கிறேன். 2 பிள்ளைகள் இருக்கிறோம். 35 வயசும் 29 வயசும். 2 பிள்ளைகளையும் பள்ளிக்கூடம் கொண்டு போனதிலிருந்து, இந்த காலத்தில் அட்மெண்ட் கொண்டு போனதிலிருந்து எல்லாம் நான் தான் பணியை செய்தேன். அதால் நான் கவலைப்படல, நான் ஸ்டோல்ஸாக இருக்கிறேன். நீங்கள் அதைத்தான் சொல்லணும். நான் இன்றைக்கு இவ்வளவு நான் ஒரு பெண்ணாக நான் சாதிச்சிருக்கிறேன், உங்களாலேயும் முடியுமென்ற ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. எனக்கு அது அந்த அப்பா தந்த நாட்டில் அப்பா தந்த சுதந்திரம் தான் என்ன இவ்வளவுக்கு இங்கே தலை மீது நிற்க செய்யுது. ஏன்னா அப்பா நான் மூத்த பிள்ளை, பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவேன். பொம்பளை பிள்ளைய போய் வச்சுருக்கேன். அப்பா சொல்லுவார், இல்லை பொம்பளை பிள்ளை என்ன ஆம்பளை பிள்ளை என்ன எல்லாருக்கும் சம உரிமை இருக்குன்னு அங்கே அந்த காலத்திலேயே எல்லாத்தையும் செய்ய வச்சுல. அது உடுப்பாக இருக்கட்டும், எல்லாத்திலும் ஒரு சுதந்திரம் இருந்தது. அதை நாங்கள் மீறாமல் செய்ததால் இப்போ எங்களோட பிள்ளைகளும் ஒரு முன்மாதிரியாக அம்மாட்டா பயந்து கொண்டு வீட்டில் சமைச்சு கொண்டு இருக்கிற இல்லை, அம்மாட்ட எல்லாம் கதைக்கலாம், எல்லாம் செய்யலாம்னு சொல்லி அவங்களும் அதை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும். அப்படி எல்லாரும் நிச்சயமா செய்ய. நன்றி. உங்களுக்கு பாராட்டுகள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த பெண்கள் தின வாழ்த்துக்கள். ஜெர்மனியில் வந்து வாழ்கிற தமிழ் பெண்கள் என்னென்ன சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கு? என்னென்ன சவால்கள்? ஜெர்மனில் முதலாவது பெரிய பிரச்சனையே பாசம் பிரச்சனை. அதாலேயே நிறைய பேர் நிறைய விஷயங்களை சாதிக்க இல்லாமல் இருக்கீங்க. அதனால் நான் எல்லாருக்கும் சொல்கிறது முதல்ல ஒன்று, நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறீங்களா, முதல்ல பாசையை கற்றுக்கணும். பாசையை கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் படிக்கலாம், பிடிச்ச வேலைக்கு போகலாம். அதை தான் நான் மெயினாக நினைக்கிறேன். அதான் மெயினாக நினைக்கிறீங்க? அதான் மெயின் பிரச்சனை. மற்றபடி பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அது எல்லா ஊரில் எல்லா நாட்டிலையுமே அந்த பெண்களுக்கு இருக்குது. ஆனால் அந்நிய நாட்டில் வந்துட்டோம்னா அதில் எங்களோட சாதனைகளை போகிறது சரியான கஷ்டமாக இருக்குது பார்க்கறது. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பெண்கள் நிறைய அவைக்கு பிடிச்ச வேலை செய்யணும்னு ஆசைப்படுகிறேன். ஆனால் டொச்சு காணாத பாச பிரச்சனை. மற்ற பெண்கள் வந்து இங்கே சாதிக்கிறதுக்கு அது பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம், கட்டின மனைவியாக இருக்கட்டும், அதுக்கு வந்து ஆண்கள் வந்து எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது எங்களோட நோமல் வேலைகள், அதாவது வீட்டில் இருக்கிற வேலைகள், அரவாசி வேலைகள் அவை பிரித்து செய்தாலே பெண்களுக்கு நேரம் நிறைய கிடைக்கும். நேரம் நீங்கள் கிடைக்க உங்களுக்கு பிடிச்ச வேலைகள் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஆண்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம், அவை கொஞ்சம் அந்த வீட்டு வேலைகளில் கொஞ்சம்
கொடுக்கலாம் அல்லது வெளி வேலையில் இருந்தாலும் அந்த பிரிஞ்சு வேலையில் செய்யலாம் அது நல்ல விஷயம் மற்றபடி அதுவே மெயின் சப்போர்ட் உண்மைதான் நேரம் இருந்தால் நிச்சயமாக நிறைய விஷயங்கள் சாப்பிடணும் பெண்களுக்கு மெயின் பிரச்சனையே பிள்ளைகளை கொண்டே விடணும் பிள்ளைகளை கூப்பிடணும் வேலைக்கு போகணும் அதுவே அவையில டைம் அவைகளுக்காக சிந்திக்கிற நேரம் குறைவா ஆண்களை நாங்கள் கேட்டுக்கொள்றோம் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நிச்சயமா நன்றி I'm good. So, happy Women's Day. Would you like to say something to me? Oh, thank you. Yeah, the challenges that you are as a foreign woman facing in Germany. The challenges I face as a foreign woman in Germany is being taken seriously, or for people to believe that I know something, that I'm educated because of what I look like. So it's like regular racism, microaggressions, comments like, "Oh, you speak well, you know how to speak French. Wow, you speak with no accent." You know, things like that. People are shocked that I'm educated. The other challenges I faced when I was new here and I didn't know the language properly. I would try to speak to people in English, and they would always say, "No, I know Dutch," even if they knew how to. Even if you knew, yeah. They would tell me to go get a translator. What else? I think that's it. That's it, yeah. Thank you very much. ஜெர்மனியில் என்ன சவால்களை எதிர்கொள்கிறீங்க ஒரு இலங்கை தமிழ் பெண் இங்கே வாழக்கூடிய ஜெர்மனியில் வாழக்கூடிய பெண்ணை? எல்லாரும் அதைத்தான் கூட சொல்றாங்க. ஆனா இங்க வந்து என்ன வெளியில கொண்டு வரதுக்காக தான் நான் இந்த கேக் செய்யறேன். நான் அதுல ஒரு இடத்தை அப்ப வந்து இப்ப நான் வந்து எது கேக் சொன்னா எல்லா இடமும் ஓரளவுக்கு தெரியுமோ சொன்னா எல்லாரும் அந்த விஷயத்துல இப்ப நான் புதுசா வந்து தமிழ்ல வந்து ஒரு தடவை அப்ப அத வந்து நான் இப்ப தமிழ்ல எப்படி கேக் செய்யறன்ற விஷயங்களா கேக் செய்யறாங்க அப்படியான வகுப்புகளை வந்து நடத்தி கொண்டிருக்கேன். அது நல்ல சக்சஸா போய் கொண்டு அதை எங்க செய்றீங்க நீங்கள்? ஒவ்வொரு இடத்துல செய்யறேன். ரெண்டு தடவை டோட்மூண்ட்ல இப்ப இந்த முறை வந்து டீம்ஸ்ல செய்யறேன். இப்ப அதுல பழகி அதுல கலந்து செய்ய போடுறாக்கள்டா இப்ப எப்படி தொடர்பு கொண்டு செய்யலாம்? அவன் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் கேக்ஸ் இருக்குது, அல்ல ஃபேஸ்புக்கில் வந்து அது கேக்ஸ் இருக்குது. அதில் வந்து உங்களோட தொடர்பு ஏற்படுத்தி உங்கள்கிட்ட அந்த கோர்ஸை பழகலாம். அதில் சுபோ காட்டுன்னு பார்த்தா அதில் செய்யலாம். அதை வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணினா நான் அதை சொல்லி கொடுப்பேன். சரி, நன்றி அப்போ. நன்றி, தேங்க்ஸ். How are you? Happy Women's Day. So what challenges you are facing in Germany? A lot. A lot of. The first one is for sure the language. The language is a big barrier. Mostly because sometimes you cannot think fast enough to answer. Simply you answer in your own language. And people don't, it's hard to translate your thoughts in another language. And on top of that, people expect you not to be able to do that. So you can just this pressure, okay, I'm not doing good enough. And sometimes also just proving that you have the same ability of other people, just because you look different from them, and they already have the expectation of you failing. So the biggest challenge is maybe being in a box without having the chance to just be an individual and make your own mistakes just because you are an individual and not because you are part of a specific group. Just being able to learn like all the other people. So I would say this collective pressure is a big challenge. And then I would say all the challenge that we face as immigrants in a new country, so getting a flat, getting a job, even if you know that in your country that would be much easier because you just have social challenges, but not as well the challenge of being that just because you're different, you asking for it. Thank you very much. Thank you.
வணக்கம் நேர்களே. இன்றைக்கு உங்களுக்கு ஹாப்பி உமன்ஸ் டே. நன்றி. அனைத்து பெண்களுக்கும் எனது சார்பிலும் ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் இங்கே பிறந்து வளர்ந்த நீங்கள் இப்போ இங்கே உங்களோட வயசாக்கள் உங்களோட ஜெனரேஷன் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள். ஓகே, நான் ஒரு 90s கிட்ஸ் என்று சொல்லிக்கலாம். 90s பிறந்த நான் 90s ஹாப்பி கிட்ஸ் என்ன? ஹாப்பி கிட்ஸ். அதாவது வந்து எல்லா மாற்றங்கள், பொருளாதார மாற்றத்தில் இருந்து தொழில்நுட்ப மாற்றத்துல இருந்து எல்லாத்தையும் அனுபவித்த பிள்ளைகள். நான் வளர்ந்த டைமில் அப்போ தான் இங்கே புதுசாக அந்த மாவாவிலேருந்து DDR புண்டஸ்லிகா ரிபப்ளிக் டாய்ச்லாண்ட் எல்லாம் சேர்ந்த காலகட்டங்கள். அந்த காலகட்டங்களில் இங்கே கொஞ்சம் ரசிஸ்மஸ் இருந்தது. நான் சின்ன வயசில் ஸ்கூலில் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்போ நான் பார்க்க அது கொஞ்சம் மாறிக்கொண்டு வருது. எங்கள்ட முதல் தலைமுறை படித்து உருவானதுக்கு அப்புறம், அதாவது முதல் அகடமிஷ ஃபேமிலி உருவானதுக்கு பிறகு அவிர பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குது. ஆனால் நான் படித்த காலத்தில் எங்கள் அப்பா சாதாரண ஒரு வண்டி ஓட்டுறவர், அதாவது டிரைவர், அம்மா ஹவுஸ் பண்ணும் போது அந்த ஒரு கீழ்த்தனமாக பார்க்குற விஷயங்கள், இவ இப்போ படித்த என்ன சாதிக்க போகிறான்ற மாதிரி பார்க்குற விஷயங்கள் எல்லாம் இருந்தது. நான் வக்கீல் துறையில் ஸ்டார்ட் பண்ணினப்போ கோர்ஸுக்குள்ளேயும் படித்தவர்கள் கேலியாக பார்த்தது உண்டு. என்ன இவா இப்போ லாயர் ஆகி என்ன அப்படி மாற்ற போறான்ற மாதிரி பார்த்தவர். அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் ஒரு டிரைவர் மகள், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட மகள் லாயர் படிக்கக்கூடாதுன்னு எங்கேயாவது ஜெர்மன் சட்டத்தில் இருக்காண்டு. அப்போ அவ அமைதியாக இருந்துட்டு சொன்னவன் நீங்கள் லாயர் ஆகிறதுக்கு தகுதியானவர்ன்னு. அப்படிதான் சில சவால்களை நாங்கள் சந்தித்து வளர்ந்து வரோம். ஆனால் இன்னும் ஒரு எங்களுக்கு இருக்கிற பெரிய சவால் வந்து எங்களோட கலாச்சார வித்தியாசங்கள். அது உண்மைதானே, பேலன்ஸ் பண்ணி போகிறது. அது சரியான பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது நிறைய பிள்ளைகளுக்கு இப்போ வரைக்குமே சவாலாக இருக்குது. அதாவது முழுக்க தமிழ் சார்ந்து போனாலும் ஜெர்மன் ஆக்களோட மிங்கிள் ஆகிறது கஷ்டமாக இருக்குது. ஜெர்மன் சார்ந்து முழுக்க மூவ் பண்ணாலும் சேர்ந்து தமிழ் ஆக்களுக்குள்ள திருப்பி மிங்கிள் ஆகிறது சரியான கஷ்டமாக இருக்குது. அப்போ அதில் வந்து சரியான பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் இதில் பெண்களுக்கு இருக்கிற பெரிய சவால்கள். மற்றும்படி எல்லா துறையிலும் இருக்கிற மாதிரி பெண்களுக்கு பல சவால்கள் இருக்குது. இப்போ நான் ஆண்களை இதாக சொல்லவில்லை, இப்போ ஆண்களுக்கு சில வீட்டு பொருட்கள், ஆண்களுக்கு வேற சவால்கள் இருக்கு, இல்லைன்னு இல்லை, வேற சவால்கள் இருக்கு. குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படி சவால்கள் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு வேற சவால்கள் இன்னும் அதிகமாக இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். அப்படி இருந்தும் அந்த இதை உடைச்சு கொண்டு சாதிக்கணும். அதுதான் முக்கியம். பேர் வந்து முடங்கி போயிடக்கூடாது. நான் ஒரு பெண், நான் அதுக்கு தகுதியானவர் இல்லைன்னு நாங்கள் நினைக்கக்கூடாது. நாங்களும் எல்லாத்துக்கும் சமமான தகுதி உள்ளவர்கள் என்று எங்க தகமையை வளர்த்து கொள்ளணும். ஆண்களுக்கு நிகராக நிற்கணும்ன்றதுக்காக இல்லை, நான் பெண்ணியம் பேச வேண்டிய ஆண்களுக்கு நிகராக இல்லை. ஆனால் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கும் உங்களோட மன நிம்மதிக்காகவும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் முயற்சி பண்ணி எப்பயாவது அதில் சாதிக்க முடியும். அதுக்கு அந்த சாதனைக்கு பல பேர் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பல பேர் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் நீங்களும் உருவாக்குவாங்க. அது வந்து நீங்கள் வந்து இது செய்கிறீங்க, ஹோஸ்டிங் செய்கிறீங்க, ஸ்டேஜில் வந்து ஒரு அறிவிப்பாளராக நல்ல வடிவாக செய்து கொண்டு வாரீங்க. இப்போ அதை வந்து ப்ரொஃபஷனலாக செய்கிறீங்களா? நான் வந்து இப்போ கடந்த ஒரு 10 வருடங்களா இல்லை அதுக்கு கூட நான் வந்து கலை நிகழ்வுகள் மற்றது கலாச்சார நிகழ்வுகளில் வந்து தொகுப்பாளினியாக பணியாற்றினான், அறிவிப்பாளராக பணியாற்றியிருக்கிறேன். இப்பொழுது அதை நான் வந்து என் ஹாபியை ஒரு ப்ரொஃபஷ்னலாக மாற்றி இப்போ ஹோஸ்டிங், அதாவது வந்து ரிசப்ஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஹோஸ்டிங் வித் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் செய்கிறேன். மற்ற டான்ஸ் கோச் கொடுக்குறேன், டான்ஸ் படிச்சிருக்கிறேன். டான்ஸ் கோச் எந்த சிட்டியில்? நான் இருக்கிறது ரெம்ஷைட், வூப்பட்டாலில் தான் நான் கொஞ்சம் மூவ் ஆகிறது கூட. நான் வந்து பணியாற்றுறது வூப்பட்டாலில் தான். எங்கே வச்சு கொடுப்பீங்க அந்த இதை? நார்மலாக நீங்கள் வீட்டை வந்து பழகலாம். ஓகே, இப்போ உங்களை எங்கே தொடர்பு கொள்ளலாம்? எதில்? இன்ஸ்டாகிராம் வசந்தன் நீங்கள் அடிச்சிங்கன்னா ஆஃபிஷியல் பேஜ் வரும், அதில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். இதில் கீழேயும் அந்த ஐடியை நான் போட்டு விட்றேன். ஓகே, அப்போ இதை பார்க்குறாக்கள் உங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் ஹோஸ்டிங்குக்கு புக் பண்ணலாம். 3 மொழியிலையும் ஹோஸ்டிங் செய்யப்படும். அது வந்து தமிழ், ஜெர்மன், இங்கிலீஷ். ஸோ நீங்கள் உங்களுக்கு விரும்பின மொழியில் கேட்கலாம். நீங்கள் கலந்து செய்யணும், தமிழ் கொஞ்சம் ஜெர்மன் கொஞ்சம் கலந்து செய்யணும் என்றாலும் அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தரமாக உங்கள் நிகழ்வுகளை நான் தொகுத்து வழங்கி தருவேன். நன்றி. தரமான பேச்சு, சந்தோஷம். நன்றி. ஜெர்மனியில் வந்து வாழக்கூடிய தமிழ் பெண்கள் வந்து என்ன விதமான சவால்களை சந்திக்கணும்? இதுதான்
ஜெர்மன்னாலே துவேசம் என்று எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுலேயே நீங்கள் நாங்கள் ஒரு படிப்பின்னுக்கே இருக்கிறோம். ஸோ ஒரு ரேஸ் நாங்கள் ஒரு ஓட்டு போட்டி மாதிரி பார்த்தா வெள்ளைக்கார ஆம்பளை நீங்கள் முன்னுக்கே இருப்பேனும், வெள்ளைக்கார பெண்களும் ஒரு படிப்பெண்ணுக்கு. அதுக்கப்புறம் தான் ஹவுஸ்லேண்டர். அந்த ஹவுஸ்லேண்டர்லேயே ஹவுஸ்லேண்டர் மெனா, அதுக்கு பிறகு தான் ஹவுஸ்லேண்டர் ஃபாவன். நாங்கள் ஒரு 4 படிப்பெண்ணுக்கு இருக்கிறோம். ஏன்டா வந்து நாங்கள் முதல் எங்களோட சமுதாயத்தை தாண்டி வரணும். அதாவது எங்களோட மென்னான்னு சொல்லுவேன், எங்கள் சமுதாயம்னு சொல்கிறேன். ஏன்னா எங்கள் சமுதாயத்தில் என்ன பிரச்சனைனா, இப்போ நாங்கள் புலம்பெயர்ந்து வந்தாலும் இங்கே இன்டிகிரேட் பண்ணி இல்லை. நிறைய பேர் இங்கே வந்து டாய்ச் சிட்டிசன்ஷிப் இருக்குமான டாய்ச் கதைக்கு தெரியாது. அவ இந்த கல்ச்சரோட பழகுறேன். அதனாலேயே சோகஹால்டன் அந்த முதல் தடையை தாண்டி அவை முன்னுக்கு வந்தால் அவை ஜெர்மன் பெண்களுக்கு இதில் இருக்கிறேன். பிறகு துவேசத்தை தாண்டி வர்றதுக்கு இங்கே வந்து உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கணுமெண்டா நீங்கள் அவையை விட டபுள் மடங்கு ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து நான் யூகன்டோட வந்து வேலை செய்ய யூகனம்காரன் வருவான் ஷோர்ட்ஸ். இப்போ யூகண்டாமன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து அந்த இளையோர்களோட சேர்ந்து வேலை செய்கிறது. இப்போ வேறு நாட்டில் இருந்து இந்த வீடியோ பார்த்தா யூகண்டாம் அவைக்கு என்னென்னு தெரியாமல் இருக்கலாம், அதுக்காக. ஓகே, அதான். ஸோ இளையோரோட வேலை செய்கிறது. ஸோ அவை வந்து இருப்பேன், அவை தான் சின்ன அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பனாக்கிளிங்க ஸ்டட்டில் அவை டிஷர்ட் ஷோர்ட்ஸோட வந்து இருப்பேன் மீட்டிங்க்கு. நான் ஒரு ஜம்பர் போட்டுக்கொண்டு போயிட்டேன். எனக்கு இந்த பாசிட்டிவ் வந்து கிளி, நீ யோசிக்கணும், நீ ஒரு ஹவுஸ்லேண்டர், நீ விட ரெஸ்பெக்ட் வாங்குறதுக்கு நீ விட 10 மடங்கு பெட்டராக இருக்கணும். ஸோ அதுலேயே நான் அடுத்த தடவை வந்துட்டு. ஸோ நான் அதை தாண்டி நான் எப்போயுமே சூட், பிளேசர், ஷர்ட், ட்ரௌசர் போட்டுக்கொண்டு தான் அப்புறம் யூகனா மீட்டிங்க்கு போகிறேன். நான் ஹாப்பிக்கு ஹில்ஸ் பிளான் கிஸ்கஷுக்கு அப்படி போய் தான் அது இந்த தடையெல்லாம் தாண்டி தான் நாங்களே ஒரு சமத்துவத்துக்கு வரலாம். ஸோ இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் எதிர்கொள்கிறது எப்படின்னா, முதல்ல எங்கள் சமுதாயத்தில் தொடங்கணும். எங்கள் சமுதாயத்தை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு வரணும். எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட். நான் தான் ஃபுல் டைம் வேலைக்கு போகிறேன். என் ஹஸ்பண்ட் செல்ஃப் சென்டர்ஸ். அவர் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறனால தான் நான் வந்து ஃபுல் டைம் வேலைக்கு போகக்கூடியதாக இருக்குது. இப்போ நான் யூகே அவனுக்கு வேலை செய்யலை. ஏனெண்டா இங்கே வந்து நான் பார்த்தேன் துவேசம், இங்கே பார்க்குற சிஸ்டம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. இங்கே வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு, நான் நிறைய அவசர பிள்ளைக்காக கஷ்டப்பட்டு அவைக்கு வந்து கிடைக்க வேண்டிய அந்த உதவி கிடைக்கல. நிறைய குடும்பங்களுக்கு அந்த உதவி கிடைக்கல. நீங்கள் ஒரு வெள்ளைக்கார குடும்பமாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிற உதவி ஒரு ஹவுஸில் குடும்பம் என்றால் கஷ்டம். அவை முதல்ல உங்களை வந்து யோசிப்பேன், உங்களை பற்றி ஏதாவது உங்களை பற்றி நினைச்சிட வேணும். உடனே இவே இப்படித்தான், ஆஃப்ரிக்கன் ஃபேமிலினா இப்படித்தான், ஏஷியன் ஃபேமிலினா இப்படித்தான். ஸோ இதை வந்து அவை நினைச்சா பிறகு தான் அவை உதவியை கொடுக்க வர வேணும். ஆனால் அந்த உதவி அவை கிடைக்கிறதுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு அது எனக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். அதனால் இப்போ நான் அதில் வேலை செய்யறையில் நான் இப்போ வந்து சார்னாட்ஸ் ப்ராக்டிஸுக்கே போயிட்டேன் திரும்பி. ஏன்னா அதுவும் நான் படித்தேன். ஆனால் இங்கே இது வந்து மாற்றங்கள் நாங்கள் கொண்டு இருக்கணும். ஷாஃபர் அந்த பிள்ளைகள் வரைக்கும் இந்த துவேசம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் போய்க்கொண்டு அடுத்த ஜெனரேஷன் நாங்களே அடுத்த ஜெனரேஷன் தான். ஆனால் நாங்களே படுற கஷ்டம் அதான். இப்போ நீங்கள் சொன்னதும் நீங்களும் ஒரு பீரியடில் இருக்கீங்க, ஒரு ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சவால்கள். அதே மாதிரி முந்தி வந்தாக்கள் இப்போ வாராக்கள் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சவால்கள் இருக்குன்னு. ஆனால் அதை நாங்கள் பிரச்சனை என்று எடுக்காமல் சவால்களாக எடுத்துக்கொண்டு நாங்கள் போகணும். ஏன்னா எங்களோட நாட்டில் இருந்து விரட்டப்பட்டு நாங்கள் வந்து இங்கே வாழ்கிறோம். இங்கே வந்து எங்களுக்கு இவ்வளோ உரிமைகள் தந்திருக்கிறாங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுக்குள்ளே வேறு நாடு வேறு மக்களும் வாழைகளை நாங்கள் ஓகே இதில் சவாலாக எடுத்துக்கொண்டு முன்னேறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு. முன்னேறதுக்கு நாங்கள் முதல்ல சமுதாயமாக ஒன்று கூடணும். நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் இப்போ நாங்கள் கழிச்சு நானே மாற்றங்களை பற்றி மாற்றங்களே மாறாதது. ஆனால் எங்கள் சமுதாயத்தில் நிறைய பேர் மாற விரும்புகிறேனும் இல்லை. அதனால எங்கள் சமுதாயம் பின்தொடங்கி போகுதானே. நாங்கள் வந்து எல்லாரும் இப்போ நான் 14 ஃபவனை கூட்டின்னு வந்து மேக்கப் மாடல் என்ன நான் கூட்டி கொண்டு வரைக்க அவையும் நிறைய சவால்களை தாண்டி தான் வந்து. நான் 3 பிள்ளைகள் இருக்குது. நாங்கள் நிறைய பேருக்கு பிள்ளைகள் வேலை ஃபுல் டைம் வேலை நாங்கள் தாண்டி கொண்டு வரைக்க இந்த 14 பேரை நான் அந்த ஹாலியில் ஒரு 80 பேர் இருப்பேன். அந்த 14 பேரை நான் கொஞ்சம் மாற்றி கொண்டு வரலாம். ஆனால் அந்த மிச்ச பேர் வந்து வர்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்போ எல்லாரும் சப்போர்ட் பண்ண விருப்பம்னாலும் அதுக்கு எதிராக ஏன் அந்த வேலைக்கு போகிறேன் எனக்கு இதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் அந்த ஸ்டேஜில் செய்த விஷயம் நல்ல விஷயம், ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயத்தை சொல்லிடுறீங்க. இது ஆக்களுக்கு போய் சேரணும். நான் நினைக்கிறேன் இந்த யூடியூப் மூலம் நிறைய பேருக்கு போய் சேரணும்ண்டு. நன்றி, நல்ல விஷயங்கள் சொல்கிறீங்க, தொடர்ந்து செய்யுங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. உங்களை பார்க்க பெருமையாக இருக்குது. அந்த பெருமைக்கு காரணம் வந்து உங்களோட கணவராகவும் இருக்கும். ஏன்னா முன்னுக்கு ஒரு எப்பவும் சொல்ல ஒரு ஆண்ட வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணுண்ட வெற்றிக்கு பின்னாலேயும் கட்டாயம் ஒரு ஆண் இருக்கும். ஆனால் ஒன்று சொல்லணும், இந்த வெற்றி அவர் எனக்கு பின்னாடி ஒன்று பண்ணுறதுக்கு நான் போராடினால்தான் அவரும் வரைக்க ஒரு வித்தியாசமான மைண்ட் செட்டோடு தான் நாங்கள் கல்யாணம் கட்டினாங்க. அவரை மாற்றிக்கொண்டு வரைக்க அவர் மாற விரும்பினதுனால தான்
அவர் மாறினவர். இது நிறைய கணவர்மாரும் இது டூ லேட் இல்லை, நீங்கள் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம் உங்களோட மனைவிமாரோட. ஆனால் நீங்களும் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு மாறிக்கொண்டு வந்தீங்கன்னா நீங்களும் எனக்கு கணவர் மாதிரியே நோட்டு சுத்தம் பண்ணுவீங்க. நிச்சயமா. நன்றி நன்றி. நிகழ்வு வந்து மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் இந்த நிகழ்வு வந்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கு. எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகே, நன்றி. ஓகேயா, வீடியோ பிடிச்சிருக்கிறார்கள். புதுசாக ஒரு தையல்காரன் வந்திருக்கார். ஹாப்பி உமன்ஸ் டே. என்ன சொல்றீங்க? சரி, இப்ப அதை விடுங்க, இதை பிடிங்க. நீங்க ஜெர்மனியில தமிழ் பெண்கள் ஃபேஸ் பண்ற சவால்கள் என்னென்ன சொல்லுங்க. என்னென்ன சவால்களை ஃபேஸ் பண்றீங்க நீங்க இந்த நாட்டில்? ஏன் சொல்லக்கூடாது? சவால்களை தானே கேட்டேன் நான், பிரச்சனைன்னு கேட்க இல்லை. உங்களுக்கு ஒரு சவால்களும் இல்லையா? சந்தோஷமா இருக்கீங்க? இந்த நாட்டிலேயே ஆண்களோட சமாளிச்சு நடக்கிறதே பெரிய ஒரு சவாலா கிடக்கு. உண்மையாதானா? தெரியலையே. அந்த ஆளை கூட தைக்க விட்டு போட்டு கதையை பாத்தியா? இதுக்கும் ஒரு சவால் தானே, இப்படி தப்பிக்கிறதுக்கும் ஒரு சவால் வேணுமே. வேணும் என்ன இப்ப சொன்ன உடனே தைக்கிறார் தானே, அதுவும் ஒரு சவால் தானே. தைக்க மாட்டேடா, அதுக்காண்டி ஆண் இதன்னு சொல்லல, அடிமையா பெண் அடிமையா அது நான் சொல்லல. இதுவும் ஒரு சவால் தான். சரியா, நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. எங்கடப்படியல் என்ற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி வந்து 5ஆம் தேதி 4ஆம் மாதம் பெக்கும் இருக்கு. இதுக்கான டிக்கெட்டை வந்து நீங்கள் டிஸ்கவுண்டில் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் இதில் தந்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் டிஸ்கவுண்டில் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி க்ளம் பை ரம்யா என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் நீங்கள் போய் தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களுக்கான டிக்கெட்டுகளை டிஸ்கவுண்ட் மூலம் பெற்றுக்கொள்ளலாம்.